நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு அடுத்த வாரம் பயணம் செல்வதாக உள்ளார். நண்பர்களே, இதற்கு முக்கியமான காரணம், நாம் பாகிஸ்தானுடன் செய்த போரில் மே 7ஆம் தேதி முதலாக 85 விமானங்களுடன் சென்று தாக்குதல் நடத்திய போது 9க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடங்களை தாக்கி அளித்த போது நம்முடைய விமானங்கள் 6 விமானங்களை பாகிஸ்தான் அழித்து விட்டதாக அது இன்று வரை கூறி வருகிறது. இவற்றில் 3 ரஃபேல் விமானங்களும் 1 Su-30 MKI விமானங்களும் மற்றும் மிரேஜ் 2000 மற்றும் சில விமானங்களையும் அழித்து விட்டதாக அது இன்று வரை குறை கூறி வருகிறது. நண்பர்களே, நமது ரஃபேல் விமானம் உண்மையில் அளிக்கப்பட்டதா என்ற கேள்வி கடந்த 1 மாதமாக எழுந்து வருகிறது. ஆனால் இதுவரை அதற்கான பதில் வெளிவரவில்லை. நண்பர்களே, நமது இராணுவ படையானது போர் நடந்து கொண்டிருக்கும் போது இதற்கான கேள்வியை எழுப்பிய போது, போரில் இது போன்ற விமானங்கள் தாக்கப்படுவதும் அழிக்கப்படுவதும் இயல்பு, ஆகவே அதை பற்றி கேள்வி கேட்காதீர்கள், நாம் எவ்வாறு பாகிஸ்தானை தாக்கினோம், நாம் எவ்வாறு பாகிஸ்தானை தாக்கி வெற்றியை பெற்றுள்ளோம் என்பதை மட்டும் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பல நாடுகள், போரில் வெற்றி பெற்ற நாடுகள் எல்லாம் ஏராளமான விமானங்களை இழந்துதான் பெற்றுள்ளன போன்ற கருத்துக்களை எல்லாம் நமது விமானப்படை கூற ஆரம்பித்த நண்பர்களே. ஆனால் பாகிஸ்தான் நமது நாட்டின் புதிதாக நாம் வாங்கியுள்ள உலகத்திலே இதுவரை எந்த விதமான போரிலும் கடந்த 20 வருடங்களாக பாதிக்கப்படாத ரஃபேல் விமானத்தை சீனாவிலிருந்து வாங்கப்பட்ட J-10C என்ற விமானத்தை வைத்து அந்த நாட்டிலிருந்து பெறப்பட்ட PL-15E என்ற ராக்கெட்டை மிசைலை பயன்படுத்தி, ஏவுகணையை பயன்படுத்தி இந்திய நாட்டின் பிரான்சிலிருந்து வாங்கப்பட்ட பிரான்சின் தயாரிப்பான ரஃபேல் விமானத்தை நாங்கள் சுட்டு வீழ்த்தியுள்ளோம் என்று பாகிஸ்தான் பலவாறாக செய்திகளை பரப்பி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் சீனாவும் இதனை நம்பி எங்கள் நாட்டு தயாரிப்பு விமானமான J-10C அமெரிக்காவின் F-35 5ஆம் தலைமுறை விமானத்தை விட மிக சிறந்த விமானம் என்று கூறி தனது நாட்டு விமானங்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வதற்காக பல வழிகளில் முயன்று வருகிறது. நண்பர்களே, ஆகவே பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் விமானத்தை பற்றி மிக மோசமான கருத்துக்களை வெளியிடுவதிலும் தவறான செய்திகளை பரப்புவதிலும் பாகிஸ்தானும் சீனாவும் ஈடுபட்டு வருவதால் தற்போது பிரான்ஸ் நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் இடையே சற்று கசப்புணர்வு நிகழ்வதாக தெரிகிறது. நண்பர்களே, ஏற்கனவே நாம் 26 ரஃபேல் எம் விமானங்களை நமது நாட்டின் விக்ராந்த் என்ற விமானம் தாங்கி கப்பலில் பயன்படுத்துவதற்காக 26 எண்கள் நாம் வேண்டுமென ஒப்பந்தம் செய்துள்ளோம் பிரான்ஸ் நாட்டுடன். ஆகவே இந்த விமானம் உண்மையிலேயே அளிக்கப்பட்டது என்ற விவரம் இதுவரை யாருக்கும் தெரியவில்லை. நண்பர்களே, ஆனால் அமெரிக்காவின் உளவுத்துறையும் நேட்டோவின் இன்டெலிஜென்ஸ் அமைப்பும் ஒரு ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்ற தகவலை தெரிவிக்கின்றது. ஆனால் நமது நாடு இதுவரை அதற்கான பதிலை கூறாமலேயே காலம் தாழ்த்தி வருகிறது. நண்பர்களே, அது மட்டும் இல்லாமல் அந்த விமானம் உண்மையிலேயே தாக்கப்பட்டு நமது இந்திய பகுதியில் விழுந்திருந்தால், ஏனென்றால் இந்திய பகுதியில் இருந்துதான், நமது நாட்டின் எல்கையில் இருந்துதான் பாகிஸ்தானின் மீது மிசைல்களை அனுப்பி அந்த நாட்டில் தீவிரவாதிகள் தங்கியிருந்த 9 இடங்களை அளித்தார்கள். ஆகிய விமானம் தாக்கப்பட்டிருந்தால் நம்ம நாட்டு எல்கையில் தான் விழுந்திருக்க வேண்டும். அவ்வாறு விழுந்தால் அந்த விமானம் இருந்ததற்கான அடையாளம் நிச்சயம் இருக்கும். உள்நாட்டு அந்த விமானம் விழுந்த இடத்தில் உள்ள மக்கள் அதை கண்டறிந்திருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு எந்த விமானம் என்று தெரியாமல் இருந்திருந்தாலும் பத்திரிகையாளர்கள் விட்டிருக்க மாட்டார்கள், அது என்ன என்று துருவி ஆராய்ந்திருப்பார்கள். ஆகவே விமானம் நமது உள்நாட்டில் விழுந்ததற்கான எந்த விதமான அடையாளமும் இதுவரை இல்லை. நண்பர்களே, அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக பிரான்ஸ் நாட்டின் உயர் அதிகாரிகள் நமது நாட்டு அதிகாரிகள் தொடர்பு கொண்டு இந்தியாவில் உள்ள 36 ரஃபேல் விமானங்களை டெக்னிக்கல் மேட்டர் விஷயமாக ஏதாவது டெக்னிக்கல் கோளாறு இருக்கிறதா என்பதனை நாங்கள் சோதனை செய்ய வேண்டும், அதற்கு அனுமதியுங்கள் என்று கேட்டதற்கு அதற்கு இந்தியா அனுமதி வழங்கவில்லை. நண்பர்களே, ஆகவே உண்மையிலேயே ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதா, சுட்டு வீழ்த்தப்படவில்லை என்றால் சுட்டு வீழ்த்தப்படவில்லை என்று ஒரேடியாக இந்தியா ஓப்பனாக தனது கருத்தை தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு தெரிவிக்காததால் ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று எண்ண தோற்றுகிறது அல்லவா. அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் இடையான
டிப்ளமேட்டிக் உறவுகள் மற்றும் இதர தொழில்நுட்பங்களை பெறுவதில். ஏனென்றால் நாம் பிரான்ஸ் நாட்டிலிருந்து நீர்மூழ்கி கப்பலை கட்டுவதற்காக ஏற்கனவே 6 நீர்மூழ்கி கப்பல்கள் பிரான்ஸ் நாட்டின் உதவியுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் 3 கப்பல்களை கட்டுவதற்காக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டிலிருந்து ஏலமான மிசைல்கள் மற்றும் இதர தொழில்நுட்பங்களையும் ரஃபேல் விமானங்களையும் நாம் நம் உள்நாட்டிலே தயாரிப்பதற்கும் டாடா அட்வான்ஸ்டு ஏரோஸ்பேஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்துடன் சேர்ந்து ரஃபேல் விமானத்தின் உடலமைப்பை நமது நாட்டிலேயே செய்து கொடுப்பதற்கும் வேண்டிய ஏற்பாடுகள் செய்து வருகின்றன. ஆகவே இது போன்ற தருணத்தில் ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதால் ரஃபேல் விமானத்தின் விற்பனை பாதிக்கப்படும் என்று தெரிகிறது. ஏனென்றால் இந்தோனேசியா நாடு ரஃபேல் விமானம் 40 எண்களை பிரான்ஸ் நாட்டிடம் பெற வேண்டிய ஒப்பந்தம் செய்வதாக இருந்தது. ஆகவே அது சீனா நாட்டின் J-10C விமானத்தை பெறலாமா என்று யோசித்து வருவதாகவும் பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே கடந்த 20 ஆண்டுகளில் அவ்வாறு ரஃபேல் விமானம் தாக்கப்பட்டிருந்தால் அது இந்தியாவில் தான் முதலாக தாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் பிரான்ஸ் நாட்டில் லா மேக்கர்ஸ் அங்குள்ள எம்பிக்கள் இது சம்பந்தமாக அந்த நாட்டின் பார்லிமெண்டில் கேள்வி எழுப்பப்பட்டு வருவதாக தெரிகிறது நண்பர்களே. இவ்வாறு இந்தியாவில் நமது ரஃபேல் விமானம் தாக்கப்பட்டிருந்தால் சீனா நாட்டின் தொழில்நுட்பம் நம்ம நாட்டின் தொழில்நுட்பத்தை விட மிக சிறந்ததா, அந்த தொழில்நுட்பத்தை எதிர்க்கும் வகையில் நமது ரஃபேல் விமானம் இன்னும் மேம்படுத்தப்படவில்லையா என்பது போன்ற கேள்விகள் அங்கே எழுப்பப்பட்டு வருகின்றன. ஏனென்றால் 6ஆம் தலைமுறை விமானங்கள் எல்லாம் சீனாவிலும் அமெரிக்காவிலும் தற்போதைய வெளிவந்து கொண்டிருக்கும் போது அதற்கு ஏற்றாற்போல் நமது நாட்டின் ரஃபேல் விமானம் இனியும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற விவாதங்கள் பிரான்ஸ் நாட்டில் நடப்பதாக தெரிகிறது நண்பர்களே. இந்த வீடியோவை சற்று உற்று கவனியுங்கள். வீடியோவில் இடது பக்கம் மேலே உள்ள விமானம் அவாக்ஸ் விமானம் சுமார் 500 கிலோமீட்டர் வரை வானத்திலும் தரையிலும் என்ன நடக்கின்றது என்பதனை பாகிஸ்தானின் விமானிகளுக்கு தகவல் கொடுத்து கொண்டிருக்கும். பாகிஸ்தானின் விமானம் இடது பக்கம் உள்ளது. தனது மிசைலை அவாக்ஸ் விமானம் தந்த தகவலின் அடிப்படையில் நமது விமானம் வலது பக்கம் உள்ளதற்கு PL-15E என்ற மிசைல் அனுப்பி தாக்கி அளித்ததாக கூறப்படுகிறது. இதில் நமது ரஃபேல் விமானம் பறந்து கொண்டிருப்பதாக காட்டப்பட்டுள்ளது வலது பக்கம். இடது பக்கம் சீனாவின் J-10C விமானம் நமது விமானத்தை நோக்கி இலக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. J-10C விமானத்துக்கு மேலாக சீனா நாட்டின் பாகிஸ்தான் வாங்கிய ZDK-03 என்ற அவாக்ஸ் விமானம் ஏர்பான் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்ற விமானமானது சுமார் 500 கிலோமீட்டர் வரை கீழே பூமியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, வானத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் துல்லியமாக விமானிகளுக்கு, கீழே இருக்கின்ற விமானங்களை பராமரிக்கின்ற விமானங்களை பயன்படுத்துகின்ற விமானிகளுக்கு தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கும் நண்பர்களே. ZDK-03 என்ற அவாக்ஸ் விமானம் இவ்வாறு இந்தியாவின் ரஃபேல் விமானம் தென்படுகிறது என்பதனை J-10C விமானிக்கு தெரிவித்ததாகவும் 10C விமானத்திலிருந்து PL-15E என்ற 145 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய மிசைலை அவாக்ஸ் விமானத்தின் உதவியுடன் கண்டறிந்து நமது ரஃபேல் விமானத்தை நோக்கி இந்த மிசைலை ஏவியதாகவும் இந்த மிசைல் சென்று நமது விமானத்தை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது நண்பர்களே. இதில் 2 விதமான தவறான செய்திகள் இருப்பதாக கூறுகிறார்கள். முதலில் சீனாவிடம் இருந்து வாங்கப்பட்ட ZDK-03 என்ற அவாக்ஸ் விமானம் மேலே பறந்து தகவலை கொடுக்கக்கூடிய விமானத்தை 2024ஆம் ஆண்டு பாகிஸ்தான் அதை நிறுத்திவிட்டது, ரிட்டையர் செய்து விட்டது. ஆகவே அந்த விமானம் இந்த போரில் பயன்படுத்தப்பட்டது என்று கூறுவது அது மிக மிக பொய்யான தகவல் என்பது உறுதியாகிறது. அது மட்டும் இல்லாமல் சீனாவிடம் அவாக்ஸ் விமானத்தை பயன்படுத்தி எதிரில் வரக்கூடிய வான்வெளி இலக்குகளை நமது விமானத்திலிருந்து அவாக்ஸ் விமானம் தரக்கூடிய அந்த ரேடார் சிக்னல் வழியாக சென்று எதிர் இலக்கை தாக்க முடியும் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் இருந்தாலும் இந்த J-10C என்ற விமானத்தில் பயன்படுத்தப்பட்ட மிசைல் 145 கிலோமீட்டர் வரை தான் செல்லும். ஆனால் நமது விமானம் இந்த J-10C விமானத்திலிருந்து 182 கிலோமீட்டர்
தொலைவில் இருந்ததாகவும் அதை சுட்டு வீழ்த்தியதாகவும் கூறுகிறார்கள் பாகிஸ்தானியர்கள். ஆகவே மேலே உள்ள அவாக்ஸ் விமானம் J-10C விமானத்திலிருந்து சென்ற PL-15E என்ற மிசைலுக்கு வேண்டிய ரேடியோ வேவ் சிக்னலை கொடுத்து நமது விமானத்தை தாக்குவதற்கு உதவி செய்தாலும் அந்த PL-15C என்ற மிசைலானது 145 கிலோமீட்டர் வரை தான் செல்லும். அதுவரை தான் அதற்கு எரிபொருள் இருக்கும். ஆகவே அந்த மிசைல் 152 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நமது ரஃபேல் விமானத்தை தாக்கியது என்று கூறுவது இரண்டாவது மிக பெரிய பொய்யாக உள்ளது. ஆகவே உண்மையில் பாகிஸ்தான் நமது ரஃபேல் விமானத்தை தாக்கியதா என்ற தகவல் இதுவரை சரியாக தெரியவில்லை. அவ்வாறு தாக்கியிருந்தால் அது உண்மையிலேயே ரஃபேல் விமானத்திற்கான தொழில்நுட்பம் சரியாக வேலை செய்யவில்லை என்று கருத வேண்டிய சூழ்நிலை உள்ளது. அவ்வாறு தாக்கவில்லை என்றால் நமது இந்திய அரசு ஏற்கனவே அவ்வாறு தாக்கப்படவில்லை என்று ஒரேடியாக அறிவித்திருக்கலாம். ஆகவே இது சம்பந்தமான செய்திகள் இனியும் ஒரு சில நாட்களில் வெளியாகலாம். நண்பர்களே, பிரான்ஸ் நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு அடுத்த வாரம் பயணம் மேற்கொள்வதாக உள்ளது. நண்பர்களே, நமது தேசம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள், இது போன்ற செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்திடுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் நமது தேசம் யூடியூப் சேனலில் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே.